இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இதுபோல் எழும்பூர் மேற்கு பகுதியில் இன்று கொடி ஏற்றி போர்டு திறக்கிறதாக இன்னைக்கு பர்மிஷன் போய் கொடுத்துட்டாங்க, பண்ணுட்டாங்க. இன்னைக்கு ஏற்றுற டயத்தில் பார்த்தீங்கன்னா இது போல பிரச்சனை பண்ணி எதுவுமே ஏற்றக்கூடாது, கொடியும் ஏற்றக்கூடாது, போர்டு கூட நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா கொடியுமே இருக்குது. ஏடிஎம்கே கொடி இருக்குது, டிஎம்கே இருந்து விடுதலை சேர்த்து எல்லா கொடியுமே இருக்குது. இங்கே நம்ம எங்கள் கட்சி கொடியை மட்டும் ஏற்றக்கூடாதுன்ட்டு ஒரே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற நம்ம கழக தோழர்கள் எல்லா பேரும் கேள்வி கேட்டாலும் இல்லைங்க எங்களுக்கு மேலே இடத்துல ப்ரெஷர் வருது, தயவு செய்து ஏற்றக்கூடாதுன்ட்டு பார்த்துருப்பீங்க, வந்திருக்காங்க அவங்களாம். இதுதான் நடக்குது மேடம். நைட்டு 10:30க்கு நான் வரலன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்கேயே வந்துட்டாங்க. ரைட்டர் 2 பேர் வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்க எல்லாமே ப்ராப்பரா வாங்கணும். ஆஸ் அ ஃபாலோ நீங்க லெட்டர் எழுதும் போதே நீங்க பாத்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நீங்க வேணாம்னு அப்பயே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எதுவும் இஷ்யூ இல்ல. இவ்வளவு டெட் அண்ட் டைம்ல நீங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வரவே பெரிய பிரச்சனை. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா எங்க தளபதிக்காக தான், அவர் ஆட்சியில உட்கார வைக்கணும். இப்ப சின்னதுலயே ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? சென்னை சேத்துப்பட்டு ரயில் நிலையம் அருகே கட்சி கொடியை ஏற்ற வந்த தாவேக்காவினர் அனுமதி இல்லாமல் கட்சி கொடியை ஏற்றக்கூடாது என போலீசார் கூறிய நிலையில் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசாரோடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. வணக்கம். என்ன நடந்தது? எதனால காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினாங்க? தற்போது சூழல் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கியதிலிருந்தே நடிகர் விஜயின் அறிவுறுத்தல் படி அந்த கட்சி தலைவருமாக அவர் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதிலிருந்து இது போன்ற கட்சி கொடிகள் நடுவது போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் ஒரு பகுதியாக இன்றைய தினம் சென்னை சேத்துப்பட்டு ரயில் நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய இந்த பூபதி நகர் பகுதியில் மாதா கோவில் என்று சொல்லப்படக்கூடிய சர்ச் அருகில் ஒரு இடத்தில் கொடி கம்பம் வைத்து அங்கு கொடியேற்றும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்றும் நிகழ்வை அந்த பகுதியை சார்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மேற்கொள்வதற்கு ஏற்கனவே மாநகராட்சி இடம் அனுமதி கேட்க சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இது எங்களுக்கு கட்டுப்பாட்டில் வராது, காவல்துறையிடம் அனுமதி பெற்று நீங்கள் இது போன்ற கொடிகளை வைத்துக் கொள்ளலாம், அந்த பகுதி மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத வகையில் அதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கும் இல்லை என்று தெரிவித்ததாகவும், காவல்துறையிடம் இது தொடர்பாக கடிதம் அளித்த போது அவர்கள் எந்த இடையூறும் செய்யாமல் நேற்று இரவுக்கு மேலாக இது போன்ற கொடி நடக்கூடாது என்று தெரிவித்ததாகவும் அந்த பகுதி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை அவர்கள் கொடிக்கம்பம் வைத்து கொடியேற்ற முற்படும் பொழுது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் தரப்பில், அதாவது கீழ்ப்பாக்கம் காவல்துறை இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அந்த பாரதிதாசன் அவரது தலைமையில் ஒரு 4-5 காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து இன்றைய தினம் இந்த கொடிக்கம்பத்தை மாநகராட்சி அனுமதி இல்லாமல் நீங்கள் ஏற்றுவதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்ததாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த கொடிக்கம்பம் ஏற்றும் நிகழ்வை பொறுத்தவரை மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்று நீங்கள் நடும் பொழுது அதற்கு பாதுகாப்பு எங்களால் அளிக்க முடியும், ஆனால் தற்பொழுது இதற்கான அனுமதியை அளிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. ஏற்கனவே இங்கு வேறு கட்சியினரின் கொடிகளும் இருக்கக்கூடிய நிலையில் எங்களது கட்சி கொடிக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கிறீர்கள் என்றும் தொடர்ந்து இவர்கள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இறுதியாக மாநகராட்சியிடம் அனுமதி பெற்று நாங்கள் இங்கு கொடிக்கம்பம் வைத்துக் கொள்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்த நிலையில் இந்த வாக்குவாதம் நிறைவு பெற்று தற்பொழுது அவர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் இந்த கட்சிக்கு மட்டுமே இந்த பிரச்சனை தொடர்ந்து கொடுக்கப்படுவதாகவும் அங்கிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது.
விவரங்களுக்கு நன்றி ரேவதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.